நியூ ஹோம் டூர் வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்க்க போகலாம். இது வந்து குட்டியாக வந்து சின்னதாக வந்து போர்ட்டிகோ மாதிரி, அதுலேயே வந்து மாடிப்படி வந்து வந்துடும். வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட வந்து ஹாலு, நல்லா பெரிய ஹாலு. ஹால்லேயே பார்த்தீங்கன்னா செல்ஃப் வந்து இருக்கு. ஃபுல்லாக டோர் வந்து போட்டு ஃபுல்லாகவே செல்ஃப் வந்து இப்போ ஹால்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து சின்னதாக வந்து குட்டியாக வந்து போர்ட்டிகோ வந்து இருக்கு. குட்டியாக வந்து போர்ட்டிகோ. இதில் வந்து டோர்லாம் வந்து கிடையாது, சும்மா வந்து உட்காந்துக்கலாம், காற்று வாங்கலாம். நல்லா வெளிப்பக்கம் பார்க்குறதா இருக்கட்டும், காற்று வாங்குறது எல்லாமே பண்ணலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கொல்லை பக்கமும் தெரியும். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ரூம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் கிட்டே வந்து வருது. வீடோட ஃபர்ஸ்ட் ரூம் இது நல்ல பெரிய ரூமா, உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு இல்லை. ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய அகலமான செல்ஃப்லாம் உண்டு. மேலே வந்து ஃபுல்லாக வந்து டோர் போட்டிருக்கு. இன்னைக்கு தான் வந்து வீடு வந்து பால் காய்ச்சிருக்கோம். வந்து 6:30 தான் வந்து ஆகுது. சரி எடுத்துக்கலாம் இப்பயே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கோம். வந்து பார்க்கலாம். இதான் வீடோட செகண்ட் ரூமு. அதே மாதிரி இது வந்து பெரிய ரூம், ஃபுல்லாகவே டோர் வந்து போட்டிருக்கோம் பீரோ மாதிரி. நல்ல பெரிய பெரிய அகலமான டோரு. உங்களுக்கு தெரியுதா இல்லை வெளிச்சத்துல? இன்னும் இங்கே லைட்லாம் போட வேண்டியது இருக்குது, போடல. போட்டால் தான் வீடு ஃபுல்லாகவே தெரியும். நான் வேணா கிளியராக நீங்கள் வேணா சொல்லுங்கள், நான் வந்து கிளியராக வந்து வீடியோ எடுத்து போடுறேன். 6 மணிக்குள்ளேயே வந்து பால் காய்ச்சிச்சு. 6, 7:30 எம்மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சிடும். பசங்களும் ஸ்கூல் போகணும்ல, அதெல்லாம் 6 மணிக்குள்ளே. இது வந்து அட்டாச் பாத்ரூமு, இந்த ரூம் மட்டும் வேணாம். வாங்க இப்போ கிச்சனுக்கு போகலாம். கிச்சன் வாசல்லே பார்த்தீங்கன்னா டோர் வந்து இருக்கு. நம்ம சின்ன பசங்களாம் வீட்டில் இருக்கும்போது நம்ம கிச்சனுக்கு டோர் இருந்தாதான் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இல்லை பசங்க வந்து ஏதாச்சும் நோண்டிடும், தட்டிடும். சப்போஸ் அடுப்பில் இருக்கும்போது டக்குன்னு வந்து தட்டிடும். நம்ம டோர் இருந்துச்சுன்னா நம்ம மட்டும் லாக் பண்ணிடலாம், கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பசங்க. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, பாப்பா வந்து 6th. பார்த்தாலே தெரியும் அவர் நல்ல வாள், அடக்கமாக இருக்காரு, ஓரம் இருப்பாரு பார்த்தாலே. இதுதான் வந்து கிச்சனு. கிச்சனும் நல்ல பெரிய கிச்சனு. ஆக்சுவலாக நாங்கள் நிறைய வீடு பார்த்தோம். எங்களுக்கு வந்து இதுமாதிரி கிச்சன்லாம் வச்சு வீடு வந்து அமையல. இத்தனை வருஷமாக நாங்கள் வேற ஒரு வீட்டில் இருக்கோம். இப்போ தான் வந்து இது மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒரு எல் ஷேப்பில் வாட்டரில் வந்து மோடம் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செல்ஃபு எல்லாமே. இது வந்து டக்குனு எடுக்கிறதுக்கு, ஜாமான் வைக்கிறதுக்கு செல்ஃபு எல்லாமே இருக்குது. வேலை கொஞ்சம் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்கிறேன் நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை ஜாமான் இதெல்லாம் வச்சுக்கலாம். நம்மளுக்கு வேண்டிய கிச்சனுக்கு வேண்டிய ஜாமான்லாம் வந்து வச்சுக்கலாம். அப்படியே கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் வந்து இருக்குது. இதுவுமே பெருசாக தான் இருக்குது. டைனிங் டேபிள் போட்டாலும் ஃப்ரீயாக இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் வந்து இருக்குது. இது ஃபுல்லாக வந்து செல்ஃப் 2 பக்கமும் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டோர் ரூமில். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணாத ஜாமானாக கூட எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பக்கம் வாஷ் மிஷினு, அதே மாதிரி வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு எல்லாம் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது வச்சா பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல்ஃப் இருக்கு டைனிங் ஹால்லையே. இதுவும் ஃபுல்லாக டோர் போட்டிருக்கு. நாங்கள் சரி சாமி இங்கே வச்சுக்கலாம், இதில் வந்து டோர் இருக்கிறதால சாமி இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்து இருக்கும். அதில் தான் சாமி வச்சு காலையில் பால் காய்ச்சிட்டு படைச்சாச்சு. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து வளைஞ்சு இப்படி போய் வளைஞ்சு போகிற மாதிரி பாத்ரூமும், அதே மாதிரி இந்த பக்கம் தனியாக இப்படி போகிற மாதிரி டாய்லெட்டும் வந்துருக்கு. எல்லாம் தனித்தனியாக இருக்குது. இதான் அந்த வீடு. நம்ம மாடியும் பார்க்கலாம். இது வந்து கொல்லை பக்கம் நான் அப்படியே சைடில் காமிக்கிறேன் உங்களுக்கு. வாங்க இப்போ மேலே போய் பார்க்கலாம் மாடியும்.
கண்ணாடி போட்டிருக்காங்க. பார்த்தா வெள்ளலாம் லுக் வந்து தெரியும். வாங்க இப்போ வந்து வெளில போய் பார்க்கலாம். ரூம் டோர் திறந்து. இதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாடி. நல்ல பெரிய மாடி தான். மாடிலையும் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் லெட்டின் எல்லாமே இருக்குது வசதி. மற்றதுக்கு மெயினான துணி துவைக்கிற கட்டை இருக்குது. எல்லா வீட்லையும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் துணி துவைக்கிறதுக்கு. இங்கே வந்து ஃபுல்லாக கட்டை இருக்குது. நம்ம பசங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வந்து துணி துவைச்சிட்டு காய போட்டு எடுத்துகிட்டு போகலாம். மாடியை பாருங்கள் சுற்றி. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் சூப்பராக காற்று வருது இந்த வீட்டில். சரி, பக்கத்துலேயும் எம்டி ஃப்ளாட் தான் ஓப்பனாக இருக்குது. அதெல்லாம் நல்ல காற்று வருது. வாங்க இப்போ இதுக்கும் மேலே ஃப்ளோருக்கு போகலாம். செகண்ட் ஃப்ளோருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு பால்கனி போகலாம். குட்டியாக ஒரு பால்கனி. நல்லா அழகாக இருக்கு பாருங்க. வாங்க இப்போ செகண்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். நாங்கள் குடி வந்தோன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்து எய்த்த வீட்லேயும் நிலம் வைக்கிறாங்க. வீட்டுக்கு இது பண்ணுறாங்க. அவங்க வீடும் இன்றைக்கி நில வாசகல் வைக்கிறாங்க இன்றைக்கி. இப்போ இது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர். இது நல்ல முகூர்த்த நாள். அதனால மேக்ஸிமம் கல்யாணம் ஃபங்க்ஷன் எல்லாமே நிறையா இருக்குது. நாங்கள் காலையிலே காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இது செகண்ட் ஃப்ளோரோட மொட்டை மாடி. சின்னதாக ஒரு மாடி இருக்கும். நல்லா வந்து நைட்டில் உட்கார்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வசதியாக இருக்கும். நம்ம சேர் போட்டு உட்காந்துக்கலாம், இல்லை சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் சுத்தம் பண்ணுற வேலை இருக்குது. இன்னும் ஃபுல்லாக வந்து முடியல. பால் முடிஞ்சிட போது. மார்கழி மாதம் வேறு வருது. மார்கழி மாதம் பால்லாம் காய்ச்ச மாட்டாங்க. சரி, கார்த்திகையில் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொறுமையாக தான் வரப்போகிறோம் இந்த வீட்டுக்கு. வாங்க இப்போ சைடில் தோட்டம்லாம் வந்து பார்க்கலாம். சைடு பக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரம்லாம் வந்து இருக்குது. செடி வைக்கிறதுக்கும் அது மாதிரி மண் இருக்குது பாருங்க. ஒருத்தர் ஃபுல்லாகவே வந்து சிமெண்ட் தர தான். சைடில் மட்டும் அழகாக வந்து மண் விட்டுருக்காங்க செடி வைக்கிறதுக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெம்பி மாஸ் மரம் இருக்குது. குஞ்சு நிறைய இருக்குது. எப்படி இருக்குமோன்னு தெரில, சாப்பிட்டா தான் தெரியும். ஆக்சுவலாக இது நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஏன்னா அங்கே மாமியார் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், ஒய்ஃப் வீட்டில் நிறையா இருக்கும். ஆனால் ஒன்று டேஸ்ட்டு மாறுது. இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நாங்கள் இன்னும் டேஸ்ட் பண்ணல. சாப்பிட்டா தான் தெரியும் அது என்னன்ட்டு, எப்படி இருக்குது என்னன்ட்டு. சாப்பிடும்போது சொல்கிறோம் கண்டிப்பாக எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் பெருகும் போது காமிக்கிறோம் உங்களுக்கு. இங்கே வந்து சீத்தாப்பழம் மரம் இருக்குது பாருங்கள். இது வந்து நிறைய பேர் வந்து சீத்தாப்பழம் இப்போ சாப்பிட்றது இல்லை. இன்னொன்று கடையில் வைக்க ஆரம்பிச்சிட்டு இப்போலாம். அப்போல்லாம் தோட்டத்தில் தான் வந்து பெரிப்பாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்க இப்போ பார்த்தீங்களா, எடுத்து வைக்க பொருளை பழுக்க வச்சு சாப்பிட்றது அவ்வளோ மரம் இருக்கும். இன்றைக்கி இதுக்கு கிலோ 80 ரூபா கிட்ட போயிட்டு. ஆனால் ரொம்ப இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும். நல்லா நீங்களும் கிடச்சா அந்த பழத்தை விடாதீங்க. உங்களுக்கு பிடிக்குமா என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். சில பேர் இந்த பழம்லாம் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு கொய்யா மரம், கருவேப்பிள்ளை மரம் எல்லாமே இந்த ஓரத்துலேயே வந்து இருக்குது. எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க? பக்கத்து வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது, நாய் இருக்குது. இதான் வந்து கொல்லைப்பக்கம். கொல்லைப்பக்கமும் சேஃப்டியாக வந்து டோர் இருக்குது. நம்ம இங்கே பேக் சைடு வந்தால் கூட காலில் எல்லாம் கழுவி போகிறதுக்கு டேப் எல்லாமே இருக்குது. கட்டெல்லாம் இருக்குது. நாய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு. இல்லாட்டி வந்து குலைக்கல. இன்னைக்கு என்னவோ பார்த்துட்டு குலைக்குது. செடி வைக்கணும்னா வச்சுக்கலாம் நிறையா. தொட்டிலையோ இல்லை சைடில் கூட வச்சுக்கலாம். நாங்கள் எல்லா வீட்லேயுமே செடி வந்து வைப்போம். எங்களுக்கு செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்.
செடி வைக்கும் போது எல்லாமே வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இதோட இந்த வீடியோ எனக்கு முன்னாடி அது சொல்லிட்டு குயில் கத்துது. இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிட்டு இந்த ஹோம் டூர் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் ரெசிபி வீடியோ எதாக இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பாக வீடியோவை போஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த புள்ள சேட்டை பண்றத பாருங்க, காலில் பாருங்க செப்பலை எப்படி போட்டிருக்கேன். இந்த புள்ள அப்பப்போ சேட்டை பண்ணும். இது அவன் செருப்பு இல்லை, ஒன்று ஏன் செருப்பு, என்னோட ஒய்ஃபோட செருப்பு. வாழு பிள்ளை. ஏய் கைட்டா விழுந்துறது போட தம்பி, வா அப்படியே.